மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்தே அவரை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, எப்படின்னா அவர் உங்களை பார்க்கல போயிட்டுருக்காங்கன்னு. நாங்கள் நிற்கிற இடத்துல அவர் ஸ்டாப் பண்ண சொல்லி மெதுவாக எங்களுக்கு கை காமிச்சிட்டு அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர். ஸோ அவரை எல்லாருமே அவரை விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. ரொம்ப எளிமையான நல்ல ஒரு மனிதர். அவருக்கு சிஎம் ஆகுறதுக்கான எல்லா தகுதியும் அவரை நேரில் பாருங்க, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியும். அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. ஓட்டு போடுங்க. நம்மளோட தமிழகத்தோட தளபதியை அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். எல்லாரும் அவங்க வாக்குச்சாவடியில போய் போட வேண்டிய சின்னம் வந்து விசில் சின்னம். எல்லாரும் விசில் சின்னம் இருக்கிற அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. டிஎம்கே ஆட்சியில் ஒரு மண்ணும் நடக்காது. எந்த காலம் ஆனாலும் சரிதான். அவங்களுக்கு ஒரு திறமையும் கிடையாது, ஒரு திராணியும் கிடையாது. ஸ்டாலின் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் என்னதாவது இருக்கா? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. தலைவருக்கு ஏதாவது இங்கிலீஷ் பேச தெரியுமா? தமிழாக தெரியுமா? தமிழே தத்தக புத்தக. நல்லது பண்ணன்னு தலைவன் வந்திருக்கானே, அது போதும். அரசியல் அனுபவம் தெரியாது, நல்லது பண்ணன்னு ஒரு நினைப்பு இருக்கு, அது போதும். இப்போ திருட்டு திமுக இவங்களை நமக்கு என்ன சொல்லு? இந்த நேரத்துக்கு அவன் ஒரு 5000 கோடியை குண்டிகடியில் வச்சு நீ ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஏன்னா அவன் அப்படிதான் தலைவன். நல்லது பண்ணன்னு சொல்லிட்டு வாரானே, அதுவே பெரிய விஷயம் தான், வேற எதுவும் கிடையாது. நம்ம டிவிக்கு நம்ம தளபதி இங்கே வந்ததுனால மிகப்பெரிய கூட்டம் பாருங்க, கொஞ்சம் சுத்து பாருங்க, மிகப்பெரிய கூட்டம். ஆனால் திமுக வந்த தளபதி வந்ததுனால 25,000 பேர், 30,000, 40,000 பேர் வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் அது எல்லாத்தையும் மதிச்சாம கொள்ளாம எல்லாருமே தளபதியை பார்க்க வந்திருக்கோம். திருச்சியிலே நம்ம டிஎம்கே தலைவர் நடந்து போனார். மொத்த பின்னாடி வந்தது வெறும் 10 பேர் மட்டும். அதுவும் அவங்களோட கட்சியில் உள்ள ஆட்கள். டிவிக்கு பாருங்க, மாதம் 1000 ரூபா வரலனா அதுக்கு காரணம் நான் சொல்லுவேன். தலைவர் அக்கௌண்ட்லேயே 10,000 ரூபா தான் இருக்கு. உங்களை எப்படி அவர் போடுவார்? அவருக்கே வக்கீல், நமக்கு எப்படி 1000 ரூபா வரும்? சொந்த கார் இல்லையா? சொந்த கார் ஒரு ஸ்டாலின் அவர் இது நம்ம என்ன இடத்துல ஒரு கார் இல்லையா? தங்கவேலு, ஆக்சிஸ் பேங்கு, கனரா பேங்க், எல்லா பேங்க்லேயும் 10,000 கோடி 15,000 கோடி அவர் பேரில் இல்லை, பினாமி பேரில் இருக்கும். அவர் பேரில் ஒரு மண்ணும் இருக்காது. அவர் பேரில் இருக்குது 10,000 ரூபா, ஒரு ஓட்டு போட்ட ஜட்டி கிழிஞ்சது, அவ்வளோதான், துண்டு, அவ்வளோதான், வேற ஒரு மண்ணும் கிடையாது. இல்லைன்னு சொல்கிறாங்க. எதை திறந்தாலும் அவங்களோட ஆடு வருது, எல்லாமே வருது. அப்போ எதனால காசு எல்லாமே மண்ணுக்குள்ள பூத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொன்றா தோண்டு எடுக்கிறாங்க. பினாமி பேர்ல பல கோடி ரூபாய் இருக்கு. சீமானுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சீமான் ஒரு ஆளே இல்ல. நாங்க அது ஒரு கட்சியில அது ஒரு கட்சின்னு நாங்க பார்க்கவே இல்லை. நீங்க அதை பத்தி எங்கள்கிட்ட கேட்காதீங்க. அவியலுக்கு ஆம கறிக்கு சாப்பிடுறதே எல்லாம் இருப்பேன். அவியல்ட்ட நீங்க கேளுங்க. சீமன் கூட்டம் போடும்போது அவியல்ட்ட கேளுங்க. அவனை பத்தி பேசாதீங்க அண்ணா. அவனை கையில கிடைச்சா என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியாது. அவனை பத்தி நீங்க பேசலாமா எங்கள்கிட்ட? 1ஆம் நம்பர் தற்கொலை டீம்னு சொன்னாலே சீமான் தானா? நீங்கள் 1ஆம் நம்பர் தற்கொலை டீம்னு சொன்னாலே சீமான் தான். அவர் ஒரிக்க ஆமகர் மாடுக்கு மாநாடு போடுவார். இன்னொரு மீட்டிங்கில் சொல்லுவார், நீங்கள் அரை கிலோ பீஃப் கறி சாப்பிடுங்க, உடம்புக்கு தெம்பா இருக்குன்னு சொல்லுவார். அதெல்லாம் தற்கூரித்தனமாக பேசுவாரண்ணா. இன்றைக்கு தளபதி வர்றது வந்து எங்களுக்கு பரிவட்டம் நடக்கும். பகவதி அம்மனே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு. அருமையான கூட்டம். இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் இது வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் வேறு எந்த கட்சிக்குமே பார்த்ததில்லை. எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்து சொன்னாங்க, வாழும் எம்ஜிஆர். விஜய்க்கு அதே மாதிரி கூட்டம். அதனால கண்டிப்பா எல்லாரும் டிவிக்கே ஓட்டு போடுங்க. நம்ம சின்னம் அடுத்த எம்ஜிஆர்ல வாழும் எம்ஜிஆர், நிரந்தர எம்ஜிஆர், எப்பவுமே எம்ஜிஆர். விஜய் மட்டும்தான் வாய்ப்புன்னு இல்லை. பெருவாரியான வாக்குச்சாசம் நாங்கள் தான் ஜெயிப்போம். எங்கிட்ட ஒவ்வொரு கட்சியுமே வந்து நிற்க வேண்டிய நாள் வரும். ரொம்ப நாள் இல்லை, மே 4ஆம் தேதி எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதாவது விமர்சனங்கள் எந்த கட்சிக்கு யார் வைக்கல. பிஜேபிக்கு பி டீம்னு சொன்னாங்க. ஆனால் மேற்கு வங்காள முதல்வர் என்ன சொன்னாங்க? டிஎம்கே தான் பி டீம்னு சொன்னாங்க. அப்போ யார் இதில்? நாங்கள் மட்டும்தான் நேர்மையான எதிரி. அதனால் எங்களுக்கு தான் இந்த வாட்டி எல்லாமே. அதாவது சாட்டையங்கள் உங்கள் சேட்டையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் வரவே இல்லை. அவரை பற்றி பேசவே கூடாது. அவருக்கு அதான வேலை. இல்லை இல்லை, அவங்களுக்கு எங்கே பைசா வருதோ அங்கே தான் இறங்குவாங்க. அதனால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது. தலைவர் சொன்ன மாதிரி 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஒரு குறை கிடையாது. அவங்க வந்தால் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரம் ஒன்றும் இல்லை. இந்த இத்தனை வருஷம், 24 வயசாச்சு. இத்தனை வருஷத்தில் இவ்வளோ வெயில் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் வந்து என்னால் தாங்க முடியல, வீட்டில் இருக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்கி. இனி அவங்க வந்து தான் இந்த மரம் ஒன்றுமே வெட்டக்கூடாது, அவ்வளோத்தையும் வந்து அவங்க காப்பாற்றணும். மரம் மழை எல்லாம் காப்பாற்றி இங்கே திரும்பி அந்த பழைய நினச்சி குளிச்சு கொண்டு வரணும் கன்னியாகுமரியை. திமுக வந்து அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு மழையும் இல்லை, மரமும் இல்லை, ஒன்றும் இல்லை.
இப்போ நாங்கள் வேதனை தச்சிட்டு வீட்டில் படுக்க முடியல, நைட்டு வெளியே வந்து படுத்து கிடக்கும். இதை கண்டிப்பாக மாறணும். டிவிக்கே வந்தால் கண்டிப்பாக மாறும். அவங்களுக்கு சத்தியமாக ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும், சத்தியமாக வரும். ஆனால் அது எப்படி நான் வாய்த்தணும்னு சொல்ல முடியாது. அலை மோதிட்டு இருக்கு, கூட்டத்தில் வந்து நெரிசல் தாங்க முடியல, அவ்வளோத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ ஓட்டு விஜய்க்கு தான் வரும். அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். டிவிக்கே வந்து தமிழ்நாட்டு திரும்பியும் காப்பாற்றும். எம்ஜிஆர் அண்ணா அவங்க ஆட்சி கணக்காக சார் கணக்காக ஆட்சி கணக்காக கண்டிப்பாக இங்கே கொண்டு வருவாங்க. இங்கே ஒரு மலை இன்னும் அடுத்து போகக்கூடாது, ஒரு மரம் போகக்கூடாது, அவ்வளோத்தையும் காப்பாற்றணும். ஆக்சுவலி நாங்கள் 2 o'clockல இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தளபதி வருவாங்க. ஸோ வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் விஜய் அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க நிறைய விஷயங்கள், நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மகளிர் இருக்கட்டும், ஸோ இனிமேல் ஏதாவது சோஷியலில் வந்து என்ன சொல்கிற நிறைய பாலியல் வன்கொடுமைகள் இருக்குது. ஸோ அந்த வன்கொடுமைகளை வந்து தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வரணும்னு சொல்லி நான் வேண்டுறேன். கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து ஆதரவு, அதாவது எங்கள் வீட்டு ஆதரவும் மக்களோட ஆதரவும் இருந்தால் கண்டிப்பாக விஜய் தான் வருவாங்க. எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக விஜய் வரணும், விஜய் அண்ணா வரணும். அப்போ தான், ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 24 வயசாச்சு. நான் தனியாக வெளியே போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் 29 ஆகும்போது விஜய் அண்ணாவோட ஆட்சி வந்து தொடரணும். ஸோ அதை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இல்லைங்க. ரீசெண்டாக வந்து கன்னியாகுமரியில் புத்தேரியில் வந்து 83 வயசு ஒரு ஓல்டு லேடியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் அவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல எங்கேயுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக ஆட்சி மாறணும். நான் அதிமுகன்னு பேச வரலங்க, நான் டிவிக்கேன்னு தான் பேச வரேன். தளபதியை நாங்கள் பார்க்க வந்தோம் கன்னியாகுமரியில். எங்களுக்கு ஊர் குளச்சல் கொட்டில்பாடு, அங்கே நாங்கள் இப்போ பார்க்க வந்துட்டோம். தளபதியை பார்த்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. 2026 விஜய் தளபதி மட்டும்தான். தளபதிக்கே டிவிக்கே மட்டும்தான். ஆமாம், நல்ல க்ரௌடாக இருக்கு. ஒரு சின்ன ஈக்காக்கோட கீழே விழ முடியாது, அப்படி க்ரௌடாட்டு. இந்த வெயிலில் கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் தளபதிக்காக இங்கே வந்திருக்கோம். எங்கள் அண்ணனை நாங்கள் சிஎம்ஆக்கி கண்டிப்பாக சிஎம்ஆக காட்டுவோம். நாங்கள் பெரிய திருவிழாவே எந்த ஊர்லயுமே நடக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு திருவிழாவும் நடக்காது. விஜய் தளபதி எங்கள் தளபதி வந்ததுனால இதெல்லாம் நடக்கு. கண்டிப்பா டிவிக்கே விஜய் தளபதி மட்டும்தான். இதெல்லாம் தளபதி சொல்லிருக்காரு. இதெல்லாம் டீல் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஒர்த்தே கிடையாது நமக்கு எல்லாம். நீங்களாம் பார்த்துட்டு டிவிக்கே டிஎம்கே எங்க தளபதி மட்டும்தான் வெல்வார். என்னைக்குமே டிவிக்கே மட்டும்தான். ஒரே மண்ணுமே இங்க வாங்க நண்பா, நீங்க எங்க வாங்க நண்பா, நீங்க பேசுங்க விஜய் தான் வருவாங்க, கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. கண்டிப்பாக நம்ம அண்ணன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா உறுதி. எனக்கும் வந்து 25 வயசு தான் ஆச்சு. பார்த்திங்கன்னா வெளியே போக முடியலை. வெளியே போனாலே கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து வெளியே போக முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு சூழ்நிலையில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அண்ணன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். விடிவு காலங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு. உதயசூரியன் உதிச்சாதான் இங்கே சூரியன்னே கிடையாது. அண்ணன் வந்தாலும் சூரியன் எப்போவுமே உதிக்க தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே என்ன மாதிரிலாம் நடக்குது. பாட்டியை கூட விட மாட்டேங்காங்க. சின்ன வயசுன்னு இல்லை, பாட்டியை கூட விட மாட்டேங்காங்க. அந்த நேரத்தில் எங்கேருந்து பாதுகாப்பு வருது, எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆட்சி தான், வேறு எதுவுமே இல்லை. ஆட்சி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே நடந்திருக்கும். இங்கே ஆட்சி எதுவுமே நல்லா நடக்கலை, அதனால தான் இப்படி இருக்குது. கண்டிப்பாக நம்ம அண்ணன் தான். கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, மொத்த இடத்துல நம்ம அண்ணன் மட்டும்தான் வருவாங்க. அது ஸ்பீச்சில் செமையாக இருந்தது. அவ்வளோ அழகாக பேசுனாங்க, இவ்வளோ உண்மையாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம மாற்றம் வரணும் நம்ம தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆனால் நம்ம கையில் நம்ம ஓட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே டிவிக்கு ஓட் பண்ணுங்க. நம்ம விஜய்னா கண்டிப்பாக வரணும். அதான் என்னோட ஆசை மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ஆசை. டிவிக்கே மட்டும் மாற்றத்தை மாற்றி கொடுக்கலாம். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் டிவிக்கு ஓட் பண்ணுங்க. கன்ஃபார்மா ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்க மாமாவே. 2026 தளபதி தானே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. விசில் தான், விசிலே
கான்ஃபிடன்ஸா இருங்க ப்ரோ, வெற்றி நமது. வாக்குறுதிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. என் வீட்டில் 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு தளபதிக்கு தான். நம்ம ஃபேமிலி அவருதான். நல்லா இருந்துச்சு. தளபதியோட ஸ்பீச் எப்பவுமே மாஸ் தான், மாஸ் தான். இல்லை ஸ்பீச் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசியிருக்கிறாரு. இந்த அரசாங்கத்தால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்தினால செய்ய முடியாததை எங்கள் தலைவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, நிச்சயம் அதை செய்வார். இது இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. 2026 டிவிக்கே வெல்லும், தீய சக்தி ஒளியும். நானும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கா, நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுங்க. ப்ரோ இதெல்லாம் வேற கட்சி, நம்ம கட்சியை நம்ம பார்ப்போம், மித்தவங்களாம் நம்ம பார்ப்போம். அவரு பொருட்டா எடுக்கல, நம்மளும் பொருட்டா எடுக்கல. எங்க தலைமை நாங்க வெல்லுவோம். மித்த கட்சி பத்தி நாங்க பேச விரும்பலானே. நாங்க ஜெயிப்போம், எங்க கட்சி ஜெயிக்குது, அவ்வளவுதான். மித்த கட்சி தளபதி தான் இல்ல. 2026 தளபதி தான். விசில் சத்தம் கிளியும். தலைமை செயலகத்துல காலடி எடுத்து வைப்பார் தலைவர். ஸ்பீச் எல்லாம் மக்கள் வந்து நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு தளபதி ஸ்பீச் வெறுத்தனமா இருந்தது. தளபதி வந்து சொல்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை, அது வந்து உணர்வுபூர்வமான வார்த்தை, மக்களுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய வார்த்தை, எல்லாமே மக்களுடைய நலத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு திட்டத்தை அவர் இன்னைக்கு வந்து ஸ்பீச்சாக கொடுத்துருக்காரு. மக்கள் மனதில் பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்படுத்த இந்த விஷயம். தலைவர் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சிகளுக்கு நடுக்கம்தான். இந்த தடவை கன்னியாகுமரி வந்திருக்காரு, எல்லா கோட்டையும் ஒடிச்சு தமிழக வெற்றி கழகம் கோட்டையில் அமர போகிறது உறுதியாக்கி இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. 6 தொகுதியிலுமே 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சியில் இப்போ இருக்கக்கூடியவங்களுடைய அதிரல்ல எங்களுக்கு தெரியுது, அவங்களுடைய வெப்ராளம் ஓடுறது, அவங்க நம்ம இளைஞர்களோட படையை பார்த்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் திக்கி மோதி ஓடும்பளே தெரியுது. 100% 6 தொகுதியிலையும் வெற்றி நிச்சயம். பிள்ளையிலேருந்தே விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கே யார் நின்னாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஓட்டு அவ்வளோமே எங்கள் விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் மொத்தம் 10 ஓட்டுண்ணா. 10 ஓட்டுக்குமே கன்ஃபார்மாக விஜய் தான். கண்டிப்பாண்ணா டிவிக்கே தானா, வாய்ப்பே இல்லைண்ணா. எந்த எதிர்கட்சி இருந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பாப்புல. அது ஆட்சி முக ஸ்டாலின் இருக்க வரைக்கும் எந்த இதுவுமே நடக்காதுண்ணா, கண்டிப்பாக நடக்காது. அது விஜய் வரும்போது மாற்றங்கள், நம்ம தமிழ்நாடு நல்லா மாற்றங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு. கண்டிப்பாக அது விஜய் வந்தால் இன்னும் கூடுதலாக இருக்கும்ண்ணா. கண்டிப்பாக ஜெயிக்க வாய்க்கிறோண்ணா. ஓட்டே டிவிக்கே தான். எங்கள் குடும்ப ஓட்டுன்னு இல்லை, நம்ம கன்னியாகுமரியில் ஜெயிக்கிறதும் அவரே தான் இருக்கும். மொத்தத்தில் முதலமைச்சராக வர்றதும் அவரே தான். டிவிக்கே தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா, அடி மாஸ். இப்படி ஒரு ஸ்பீச் நான் பார்த்ததில்ல. மற்றபடி இவ்வளோ கூட்டம் வந்து யாருக்குமே வந்ததில்லை. அப்படி ஒரு கூட்டம், அவ்வளோ சேஃபாக இருந்து. வீட்டில் சொன்னாங்க போகாதீங்க, இதில் வந்து பொண்ணுங்க போகக்கூடிய கூட்டம் இல்லைன்னு. நாங்கள் அதையும் மீறி வந்தோம். அவ்வளோ சேஃபு, நல்லா சேஃபாக இருந்து, யாருக்கும் எதுவும் ஆகலை. சூப்பரான ஸ்பீச்சு. நாங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்குமா அப்படின்னு இருந்தோம், நடந்துட்டு விஜய்க்கு தான். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். சூப்பராக இருந்துச்சு. அவர் அரை கடல் வந்து எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம்ண்ணா. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அழகாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. மொத்தத்தில் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிப்பாங்க, நம்பிக்கை வச்சுருக்கோம், ஜெயிப்பாங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் விஜய் வந்தால் இன்னும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்திலையுமே யாருக்குமே வந்து ஒரு தொந்தரவு, எந்த பயக்கலுமே பண்ணலை. அப்படி அம்மா போங்கம்மா வாங்கம்மா அப்படி தான் ஒரு நல்ல ஒரு சேஃபாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு பாதுகாப்பு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஆமாம், எங்கள் ஓட்டு டிவிகேக்கு மட்டும்தான், விஜயண்ணாக்கு மட்டும்தான். உயிர் இருக்க வர விஜயண்ணாக்கு தான். விஜயண்ணா இல்லை வரலாம் யார், அது வந்து தேவையில்லாத வதந்திகள், அவ்வளோதான். பிடிக்காதவங்க 1000 சொல்லுவாங்கண்ணா, அப்படி இல்லை. நம்ம வந்து டிவிக்கே தான் ஓட்டு போடுறோம், அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு வரணும். நாங்கள் அதுக்காக வேண்டியே காலையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்து 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொன்னார். எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கிடைக்கும். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு 100% நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. கன்னியாகுமரி நல்லா இருக்குது, ஒரே ஃபயராக இருக்குது. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் தளபதி வந்தால் எங்களுக்கு 100% நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும், பெண்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆமாம், வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரியில் நாகர்கோவில் ஃபுல்லாகவே அவருக்கு தான். எங்கள் ஃபேமிலியில் மட்டுமே 20 ஓட்டும் அவருக்கு தான். நாகர்கோவில் ஃபுல்லாக ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான். ஆட்சி வந்தாருன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கும்.
கன்னியாகுமரி என்ன கன்னியாகுமரி என்றைக்குமே திருவிழா தான். இன்றைக்கி தலைவர் வந்ததுனால இன்னும் திருவிழாவாக இருந்து அவ்வளோதான். அது ஒரு அன்பை பொறுத்து. எவ்வளோதான் வெயிட் பண்ணியிருந்தாலும் எங்கள் தலைவருக்கு மேலே உள்ள பாசம் எங்களுக்கு குறையாது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். மக்கள் ஒத்துழைச்சாங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். தொகுதியிலேருந்து வரோம். இந்த இடம் கண்டிப்பாக விஜய் சிஎம் ஆகணும். கன்னியாகுமரியில் 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதியும் கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த நம்பிக்கையோடு தான் இருக்கும். இந்த வந்த இடத்துல ஒரு பையன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தான். அந்த ஃப்ரேம் நல்லா பிடிச்சிருந்து. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. இது கரெக்டாக வச்சுருந்தாங்க, பிடிச்சிருந்து. பட் இங்கே 50 வருஷமாக என்னென்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை ஊழல் எல்லாமே நடக்குது. இந்த திருட்டு திராவிட கட்சியை எல்லாம் ஒழிச்சு கட்ட இந்த தலைவர் வராரு. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருப்பார். ஆனால் என்னெல்லாம் பண்ணாலும் எங்கள் தலைவர் இந்த இடம் சிஎம் ஆவது உறுதி. பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு, எவ்வளோ ஃபயராக இருக்குது. கண்டிப்பாக டிவிக்கு 6 தொகுதியிலேயே எம்எல்ஏ நம்ம தான். டிஎம்கே ஒழிக்க அவ்வளோதான். கண்டிப்பா கூட்டம். ஆனா இவ்வளோ லேட், இவ்வளோ 6 மணி நேரம் வெயில நின்று நாங்கள் விஜயை பார்த்துட்டு போகிறோம். இது ஓட்ட மாற அவனை விட தற்கொலை வேற யாருமே இல்லை. ஆனால் தற்கொலை 100% வாய்ப்பு இருக்குண்ணா. 100% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 6 தொகுதியும் கண்டிப்பா வருவாங்க. அவர் வந்தா நல்லது செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால கண்டிப்பா எங்க விஜய் தான் வரணும். அதனால எல்லா மக்களுக்கும் ஓட்ட எங்க விஜய்க்கு போடுங்க. கண்டிப்பா விஜய் சார் வருவாரு. தளபதி டிவிக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாற்றம் தேவை கண்டிப்பாக. அந்த மாற்றம் தலைவரால் தான் முடியும். டிவிக்கே நல்ல நல்ல நலத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காரு அவர். நம்ம மக்களுக்கு சாதகமாகவே இருக்குது எல்லா நலத்திட்டங்களும். கண்டிப்பாக அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். விமர்சனங்களா ப்ரோ? அவங்களுக்கு களவு பண்ண முடியல ப்ரோ. அதனால தான் அவங்க தளபதியை பார்த்து அவ்வளோ விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க பக்கம் தான் இருக்காங்க. 2 மணி நேரமாக நின்று வெயிலில் தலைவரை பார்க்குறதுக்காக வந்து நின்றுருக்கோம். ஒரு ஓட்டு மட்டும் என்ன போட மாட்டோமா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சிஎம் அவரு தான். எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. இத்தனை மணி நேரம் நின்று எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கீழே நின்று ஓட்டு போட முடியாதா? எங்க தலைவர் தான் சிஎம். விஜய்க்கு மட்டும்தான் வாய்ப்பு, வேற யாரும்